சனி அப்படின்னாலே ஒரு பயம். அது போக அவர் வந்து ஈஸ்வரனுக்கு நிகரானவன் சொல்லிட்டு அவரை போய் அப்படி ஊழ்ந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பொதுவாக நகரக்கூடிய என்கின்ற பொருளில் சனைச்சரன் என்றுதான் அழைக்க வேண்டுமே தவிர அவரை சனீஸ்வரன் என்று ஈஸ்வரனுக்கு இணையாக அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, சனீஸ்வரரை வணங்கக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள், இது பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் அவர் கேட்டிருக்கார். கொஞ்சம் விளக்கமாகவே எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்களேங்கிற மாதிரி கேட்டிருக்கார். முதல்ல இந்த சனிக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தது யார், அதை முதல்ல யோசிக்கணும். அது வந்து சனீஸ்வரன் என்பது கிடையாது. சனைச்சரன் என்கின்ற வார்த்தை தான் மருவி சனீஸ்வரனாக நம்மால் உச்சரிக்கப்படுகிறது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் சொன்னா, ரொம்ப ஒரு பயத்திற்குள்ளாக சென்று விட்டோம். சனி அப்படின்னாலே ஒரு பயம். அது போக அவர் வந்து ஈஸ்வரனுக்கு நிகரானவன் சொல்லிட்டு அவரை போய் அப்படி ஊழ்ந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் சனீஸ்வரன் என்பது கிடையாது, சனைச்சரன் என்பதுதான் அவருடைய பெயர். சனி என்று சொன்னால் மெதுவாக அப்படின்னு அர்த்தம், ஷரம் என்று சொன்னால் நகருதல் அப்படின்னு அர்த்தம். சனைச்சரன் என்றால் மெதுவாக நகரக்கூடியவன் என்பதுதான் அதற்கான பொருள். அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெதுவாக நகரக்கூடிய அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். நம்ம பிராக்டிக்கலா கூட பார்க்கலாம். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா, சந்திரன் பார்த்தோம்னா 2.25 ஒரு முறை ஒரு ராசியில பயிற்சி ஆறாருன்னு பார்க்கிறோம். புதன் சுக்கிரன்லாம் ஆவரேஜா 1 மாசம். அதே மாதிரி நம்ம செவ்வாய் எடுத்துட்டோம்னா 45 நாள்ல இருந்து 4 மாசம் வரைக்கும் அவர் போறதுக்கு டிராவல் பண்றதுக்கான டைம் எடுத்துப்பார். குரு பார்த்தோம்னா 1 வருஷம். ராகு கேத்துலாம் பார்த்தோம்னா 1.5 வருஷம் எடுத்துக்கிறார் டைம். ஆனா சனி மட்டும்தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்வதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அந்த சனி என்கின்ற கிரகம் மெதுவாக நகருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக மெதுவாக நகரக்கூடிய என்கின்ற பொருளில் சனைச்சரன் என்றுதான் அழைக்க வேண்டுமே தவிர அவரை சனீஸ்வரன் என்று ஈஸ்வரனுக்கு இணையாக அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு புறம். அதுபோக நவகிரகங்களை தனியாக சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஒரு சிவாலயத்துல பார்க்கும் பொழுது, நம்ம சிவாலயத்துல பார்த்தோம்னா ஒரு துவாரபாலகர்கள் என்று இருப்பார்கள். சுத்தி பார்த்தோம்னா கோஷ்ட தேவதையாக நிறைய தேவதைகளை வைத்திருப்பார்கள். ஒரு புறம் பார்த்தா பிரம்மா இருப்பார், பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார், ஒரு புறம் துர்க்கை இருப்பார், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார்கள். இப்படி நிறைய பரிவார ரூபங்களும் இருக்கும். நிறைய பரிவார தேவதைகளை வைத்திருப்பார்கள். அதுபோன்று ஒரு பரிவார தேவதைகள் தான் இந்த நவகிரகங்களே தவிர இவர்களுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்லி இருப்பார்களே தவிர சனீஸ்வரனை வணங்கக்கூடாது என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன கருத்தினை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். அந்த சனி என்கின்ற கிரகத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அதனை தனியாக சிறப்பு வழிபாடு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் ஒரு பரிவார தெய்வத்தை தானே. நீங்க வந்து இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமே, நம்ம வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ் போறோன்னே வச்சுப்போம். நமக்கு ஏதோ ஒரு வேலையாகணும்னு சொல்லும் பொழுது நமக்கு தாசில்தாரே ரொம்ப நல்ல பரிச்சயம்னா நேரா போய் தாசில்தாரை போய் வணக்கம் சொல்லி, சார் எனக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கணும்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார், இந்த நீங்க ஒரு ஃபார்ம் எழுதிட்டு வாங்கோ, அதில் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்லாம் ஒட்டுங்க, வாசலில் ஒருத்தருக்காக அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் என்டாஸ்மெண்ட் வாங்க, நான் சைன் பண்ணி தரேன், அப்புறம் நீங்கள் விஏஓ பாருங்க, நீங்கள் ஆர்ஐ பாருங்க, அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்ட பேப்பர் வந்துடும், நான் மூவ் பண்ணிடுறேன்னு சொல்லுவார் தெரியுமா. இது போல அந்த வாசல்ல உட்காந்து ஸ்டாம்பிங் பண்றா இல்லையா, அது போன்ற மனிதர்கள் தான் இந்த பரிவார தேவதைகள். அல்லது ஒரு விஏஓ நீங்க அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இது மாதிரி அவர்கள்லாம் பரிவார தேவதைகள் தானே தவிர, ஆனா மெயினா தாசில்தார் அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருக்கார் இல்லையா, அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தான் அந்த ஆலயத்தில இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தான மூர்த்தி, அந்த பரமேஸ்வரனையே நமக்கு பரிச்சயம், அவரை வணங்கினாலே போதுமானது என்று வரும் பொழுது இவர்களெல்லாம் பரிவார தேவதைகள். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போது ஒரு கிளர்க் இருக்கான்னு சொன்னா, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம ஆலயத்துல எல்லா மூர்த்தங்களையுமே வணங்கி வருகிறோம். ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பரிவாரங்களை எல்லாம் வணங்குறோம்ல. எப்படி அந்த தாசில்தார் ஆபீஸ்ல, இந்த தாலுகா ஆபீஸ்ல பார்த்தோம்னா வாசல்ல ஒருத்தர் என்டாஸ்மெண்ட் வாங்கணும்னு சொல்றா இல்லையா, அது போலத்தான் வாயிலே இருக்கக்கூடிய நந்தி என்பவர் அந்த நந்தியம் பெருமானை முன்னின்று வணங்க வேண்டும். முதல்ல எனக்கு உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா வாயிற்காப்போன்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அவர்களிடத்துல இருந்து
அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் துவாரபாலகருங்கிறவா, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். அவங்களையும் சார் வணக்கம் சார், நான் தாசில்தாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறோம் இல்லையா, இது போலத்தான் அங்க இருக்கக்கூடிய கிளார்க்ஸ் எல்லாரையும் நம்ம வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போறோம் இல்லையா, ஒரு வணக்கம் சொல்றோம் இல்லையா, அது போல எல்லா மூர்த்தங்களையுமே வணங்கலாம். அந்த வரிசையிலே சனியையும் வணங்கி விட்டு செல்லலாம், அவரையும் வணங்கலாம். நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது கூட நவகிரகங்களையும் பிரதட்சணம் வந்துட்டு எல்லாரையும் வந்து சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லபடியா வச்சுக்குங்க, எனக்குடைய அந்த கணக்கெல்லாம் கரெக்டா பாத்துக்குங்க, என்னை வந்து ரொம்ப சோதனை பண்ணாதீங்க, இப்பதான் சுவாமிகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆபீசர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம வந்து பரமேஸ்வரன் நான் என்னுடைய விண்ணப்பத்தை வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரலாமே தவிர அதனை விடுத்து இவர்களிடத்திலேயே கொண்டு போய் விண்ணப்பத்தினை தர வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள். ஆக பரிவார தேவதைகள் தான் நவகிரகங்கள், அதிலே ஒருவர் தான் சனியை தவிர அவருக்கு தனியாக ஈஸ்வர பட்டத்தினை கொடுத்து அத்தனை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவா இன்னொரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா, எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை செய்கிறானோ, யார் ஒருவர் தன்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் வழுவாது, எந்த சோதனை வந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த சோதனையிலே வெற்றியை பெற்று தன்னுடைய தர்ம நெறியிலிருந்து வழுவாமல் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு சனியினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாகவே இருக்கும். அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான சங்கடங்களையும் தாண்டி அவரால் வெற்றி பெற முடியும். அதனால்தான் சங்கடங்கள் தீர்க்கும் சனைச்சரன் என்றே சொல்லி இருப்பார்கள். ஆக நம்மிடத்திலே இந்த மன உறுதி என்பது வேண்டும். அந்த மன உறுதி, இறைவன் என்னை காப்பான், நான் என்னுடைய வழியிலிருந்து என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறமாட்டேன் என்று எவன் ஒருவன் கடமையை செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சனியினுடைய அருள் என்பது பரிபூரணமாகவே கிடைக்கும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். ஆக தாராளமாக நீங்க சனைச்சரனை வணங்கலாம், வணங்கிவிட்டு வரலாம், பிரதட்சணம் செய்துவிட்டும் வரலாம், அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.